வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கில் மேலும் ரூபாய் 6000 இவர்களுக்கு டபுள் மடங்கு ஆனது ஊதியம், ஊக்கத்தொகையும் உயர்வு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் அதாவது BLO ஊதியத்தை மேலும் ரூபாய் 6000 உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி BLOக்களின் ஆண்டு ஊதியம் ரூபாய் 6000 இருந்து ரூபாய் 12000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊக்கத்தொகையை ரூபாய் 2000 உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. BLO ஊதியம் மற்றும் ஊக்கத்தொகை உயர்வுக்காக ரூபாய் 99 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இப்பணியில் வீடு வீடாக படிவங்களை வழங்குவது, பூர்த்தி செய்த படிவங்களை பெறுவது, இறந்தவர்கள் வேறு இடங்களுக்கு குடியேறி சென்றவர்களை கண்டறிந்து அவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழகத்தில் 6.41 கோடி வாக்காளர்கள் இருந்த நிலையில் SIR பணிகளை மேற்கொள்ள அரசு அலுவலர்கள் 68,464 பேர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கப்பட்டனர். தேர்தல் ஆணையம் BLOக்களின் ஆண்டு ஊதியம் மற்றும் ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்குமாறு அனைத்து தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் BLOக்களின் ஆண்டு ஊதியம் ரூபாய் 6000 இருந்து ரூபாய் 12000 BLO மேற்பார்வையாளர்களுக்கு ரூபாய் 12000 ரூபாய் 18000 BLOக்களுக்கான ஊக்கத்தொகை ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 2000 உயர்த்தி தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அரசாணை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் அதாவது BLO ஊக்கத்தொகையை ரூபாய் 2000 உயர்த்தி தமிழக அரசு அறிவித்துள்ளது. BLO ஊதியம் மற்றும் ஊக்கத்தொகை உயர்வுக்காக ரூபாய் 99 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.